அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் அகாடமி 12/2/2019 கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான நேர்காணல் கலந்தாய்வு பணி நியமன ஆணை கடிதம். இந்த லெட்டரில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கிராம நிர்வாகம், இந்த நண்பர் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவர். விருதுநகர் மாவட்ட வருவாய் அலகு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 2015, 16, 16, 17, 17, 18 இந்த ஆண்டிற்கான கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கு போட்டித் தேர்வு மூலம் தெரிவு செய்யப்பட்டவர்கள் விருதுநகர் மாவட்ட வருவாய் அலகிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் வரப்பெற்றது தொடர்பாக. டைப்பிஸ்ட்டுக்கு இதுதாங்க ஒரு ஃபார்மேட். டைப்பிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் போன உடனே என்ன லெட்டர் டைப் பண்ணாலும் பொருள், சப்ஜெக்ட் ரொம்ப 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 முக்கியம். பழைய ஃபார்மேட்டை பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். இந்த ஃபார்மேட்டும் உங்களுக்கு ஒரு சோர்ஸ் தான், உங்களுக்கு ஒரு நாலேஜபிள் தான். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிலேருந்து லெட்டர் வந்துடுச்சுன்னு பொருள் சொல்லியிருக்காங்க. பார்வை: சென்னை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய செயலாளர் அவர்களின் கடிதம் எண் 1003/PSD-E1/2019 நாள் 2/2/2019. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/2/2019 அன்னைக்கு இந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டது. எங்கேருந்து? டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க. பார்வையில் காணும் கடிதத்துடன் வரப்பெற்றுள்ள இணைப்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட தேர்வுகள் தொகுதி 4 அடங்கிய கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கு போட்டித் தேர்வு மூலம் தெரிவு செய்யப்பட்டு விருதுநகர் மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்களின் பட்டியல் வரப்பெற்றது. எப்போ? 2ஆம் தேதி வந்திருக்கு. மேற்படி பட்டியலில் குறிப்பிட்டுள்ள நபர்கள் அரசு மருத்துவரிடம் உடல் நலத்திற்கான தகுதி சான்று, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அசல் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் புகைப்படத்துடன் 14/2/2019 அன்று காலை 10 மணி அளவில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது கலெக்டர் பிஏன்னு சொல்லுவாங்க, அவர்கள் முன்பாக நேரில் ஆஜராக இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த பாயிண்டில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் என்னென்ன சான்றிதழ்கள் கொண்டு போனீங்களோ அந்த சான்றிதழ்கள் கொண்ட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், புகைப்படம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 4 இல்லைனா 5 எடுத்துகிட்டு போங்க. அவங்க எத்தனை கேட்குறாங்களோ கொடுங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஷார்ப் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கணும். போங்க, கொஞ்சம் நீட்டாக க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி ஜீன் போட்டு போகாதீங்க, டிஷர்ட் போட்டு போகாதீங்க. ஃபார்மல் ட்ரெஸ் டக்கின் பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஃபார்மல் ட்ரெஸ் நீட்டாக ஒரு ஃபேண்ட் ஷர்ட் போட்டு போனீங்கன்னா கூட போதும். குறிப்பாக நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆனதும் மொபைலை சைலண்ட்டில் போட்டுருங்க. அங்கே உங்களுடைய வெரிஃபிகேஷன், உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணுவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் அப்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவங்க எவ்வளோ டென்ஷனாக பேசினாலும் ரிலாக்ஸாக பதில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் முகத்தில் டென்ஷனோ பதட்டமோ காட்ட வேண்டாம், அதற்கான அவசியமும் கிடையாது. ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு வெரிஃபிகேஷன் தான், எந்த ஒரு பதட்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு ஆர்டர் வந்துருச்சு, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான வீடியோ நான் அடுத்த தொகுப்பில் சொல்கிறேன். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். அன்அகாடமியில் எங்களை ஃபாலோ பண்ண எங்களுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இப்போ லாஸ்ட்டு ஒரு 7 டேஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி ப்ளே ஸ்டோரில் அன்அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய நேம் வி சந்தோஷ்குமார் டைப் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் காமிக்கும். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.